பிரவீன் சார் வந்து நம்ம கிளினிக் வரும்போது ஜீரோ கவுண்டிங்ல வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் பிரவீன் சார் கூட ஒரு 4-5 இயர்ஸ் ஆகுது வெளியில ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ஜீரோ கவுண்டிங் ஏசோஸ் சொல்லி வந்திருக்காரு. நம்ம கிளினிக்ல வந்து ஒரு 4 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டினியூவா இருக்கு. 4 மந்த் எடுத்துட்டு இப்போ 53 மில்லியன் வந்திருக்கு. எவ்ரிதிங் நார்மலா இருக்கு. மோட்டிலிட்டி 40%, மார்ஃபாலஜி 40%, டோட்டல் கவுண்ட் 53 மில்லியன். அதோட வால்யூம் பாத்தீங்கன்னா 3.5 ml. எவ்ரிதிங் வந்து நார்மலா இருக்கு. ஸோ இவரு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீரோ கவுண்டிங்ல இருந்து நிறைய டைம் நான் வெளியில எடுத்திருக்கேன். பட் எந்த யூஸும் இல்லை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனா உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு சார் எனக்கு. ஸோ அதுக்காக நான் பேசுறேன்னு சொன்னால நம்ம பிரவீன் சார் வந்து விழுப்புரத்துல இருந்து 32 இயர்ஸ் இவரும் பேசுவார். இவரோட ஸ்டே ஷேர் பண்ணுவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரவீன் விழுப்புரத்துலேருந்து வரேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. நான் ஒரு 3 வருஷமாக வெளியில் இங்கிலீஷ் மெடிசன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நிறைய இடத்துக்கு போய் பார்த்தேன். என்னுடைய கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது, ஜீரோலே இருக்குது. உங்களுக்கு வந்து குழந்தைத்தன்மை இல்லைன்ற மாதிரி எனக்கு டிப்ரெஷன் ஏற்படுத்தினாங்க. அப்புறம் என்னுடைய நம்பர் இன்னொருத்தர் தான் நம்ம அலீம் டாக்டர் பற்றி சொன்னாருங்க. அவர்கிட்ட போய் பாருங்கள், நல்லா தான் உங்களுக்கு அமையும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும்னு சொன்னாருங்க. அவர் நம்பி நானும் வந்து சாரை பார்த்தேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ பார்க்கும்போது ஜீரோ தான் இருந்ததுங்க. ஒரு 3 மாதம் இப்போ மெடிசன் அவர்கிட்ட எடுத்துருக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 53 மில்லியன் ரீச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்லேயே தான் எனக்கு இருக்குது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல. சாரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, சக்ஸஸாக அமையும். ஏன்னா பிரவீன் வரும்போது என்கிட்ட மன ஓட்டத்தோடு தான் வந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியில ஒரு 2-3 இயர்ஸாக வெளியே எடுத்திருக்காரு ட்ரீட்மெண்ட்டு. பட் எடுக்கும் போது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. அதே மாதிரி நம்ம கிளினிக்கும் வந்து ஒரு வேலை அந்த மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லி ஒரு வேதனோடு தான் வந்தாரு. சார் இந்த மாதிரி வெளியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, உங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்னால் சக்ஸஸ் ஆக முடியுமா, எதுவும் இருந்தாலும் எனக்கு ஃப்ராங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராங்காவே கேட்டார். நானும் சொன்னேன், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ல மெடிசன் மூலமா நிறைய கேஸ் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதனால அந்த நம்பிக்கையில அந்த கான்ஃபிடென்ட் நீங்க எடுங்க, டெஃபினட்டா உங்களுக்கும் ஆகும்னு சொன்னேன். அதே நம்பிக்கையிலையும் பிரவீனும் வந்து கண்டினியூ மெடிசன் பண்ணாரு. அவருக்கும் ஒரு குட் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள யாராவது ஜீரோ கவுண்டிங் தான் வரி பண்ணாதீங்க. நீங்க வாங்க, கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டா கிடைக்கும். நம்பிக்கை எடுங்க. ஏன்னா வரவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா ஏற்கனவே நிறைய டாக்டர் பார்த்துட்டோமே, நம்மளுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலையே, ஒருவேளை இவர்கிட்ட போனாலும் அதே கண்டிஷன்ல தான் இருக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. அது கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் நிறைய மாற்றங்களே ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல அவங்க சொல்லிடுறாங்க, சார் நான் ஒரு 10 days மெடிசன் எடுக்கும்போது பாடியில நிறைய சேஞ்சஸ் ஆகுது, எனக்கு வந்து எரெக்ஷன் ஆகுற மாதிரி இருக்கு, ஸ்போம் வெளியே வரும்போது நல்லா திக்னஸா இருக்கு, ட்ரீட்மெண்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா லிக்விட் மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே எவ்ரிதிங் சேஞ்சஸ் ஆகிறதுனால நீங்க யாரும் வரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் 1 விசிட் பண்ணி நீங்க 1 மந்த் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்.